ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 15 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க சத்யாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு மீனா வீட்டுக்கு வராங்க. அங்க வீட்ல வந்து முத்து இருக்கிறாரு. முத்துவ பார்த்தோனே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. "ஏங்க நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன்ல, நீங்க வந்தீங்களா?" அப்படின்னோனே, இப்போ முத்து பயங்கர கோவத்துல வந்து மீனாட்ட என்ன சொன்னார்ன்னா, "அவன் காலேஜ் போறானா, எங்க போறானான்னு பார்க்குறீங்களா? எதுனாச்சும் அவன வந்து வாட்ச் பண்றீங்களா? அவன நம்பிக்கிட்டே இருங்க. கடைசியில எங்க கொண்டு போய் நிக்க போதோ தெரியலன்னோனே." "என்னங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. அவன பார்க்கவும் வரல. எங்க அம்மா உங்கள புள்ளையா தானே நெனச்சுட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாவமா கேட்குறாங்க. அதனால தான் நானும் சொல்றேன். அவன் என்ன பண்றான்னு தெரியாம இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இதுல வந்து விஜயா அவங்க கேங் வேற அங்க உட்காந்து இவங்க 2 பேரும் சண்டை போடுறத வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "நீ காலையில போய் அவன போய் பாருன்னு" சொல்லிடுறாரு. இங்க ஹாஸ்பிட்டல்ல மீனாவோட அம்மா வந்து அங்க போய் யார்கிட்டயோ ஃபோன் பேச போயிடுறாங்க. அவங்க தங்கச்சி வந்து மெடிசின் வாங்க போம்போது, முத்து மட்டும் ஹாஸ்பிட்டல் வர்றாரு. வந்து அவங்க தம்பிகிட்ட வந்து பேச வர்றாரு. "என்னடா பண்ணி வச்சிருக்கன்னோனே, உங்க ஃப்ரெண்ட அடிச்சோனே உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல, அது மாரி என் ஃப்ரெண்ட் அடிச்சாலும் எனக்கு கோவம் வரும்ன்னு" சொல்லிட்டு சத்யா ரொம்ப திமிராவே பேசுறான். அத பார்த்தோனே முத்து பயங்கர கோவப்பட்டு அந்த வீடியோ காட்டுறாரு. "எப்படி காச அடிச்சிருக்க பாத்தியா நீ?" அப்படின்னோனே, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "இதுல என்ன தப்பு இருக்குது? உங்க அம்மா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் தான் காசு எடுத்தேன்னு என்னை எப்படி அசிங்கப்படுத்துனாங்க. அதுக்காண்டி தான் நான் இப்படி செஞ்சேன்னோனே, உனக்கு கொஞ்சமாச்சும் அசிங்கமா இல்லையாடா? யார் என்ன வேணா நினைக்கட்டும். இந்த உண்மை உங்க வீட்டுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்கலாம் உன்னை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கவலையா இருக்காதான்னோனே, நீங்க யார்ட்ட வேணா போய் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க மட்டும் ஏதோ பெரிய மல்டி மில்லியன் மாரி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க. நீங்களும் குடிக்காரர் தானே. உங்களுக்கு போய் எங்க அக்காவ கல்யாணம் பண்ணி குடுத்துருவேன்னு சொல்லிட்டு சத்யா ரொம்ப ஓவராவே பேசுறாரு. முத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவமா வருது. அடிக்க கை ஓங்குறாரு. அதுக்குள்ள நர்ஸும் ஒருத்தவங்களும் வர சத்தம் கேட்டோனே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து வந்து இங்க ஒரு இடத்துல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாரு. "அவன்லாம் திருந்தவே மாட்டான்டா. அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறாரு. இங்க வந்து டாக்டர் வந்து மீனா கிட்ட சொல்றாங்க. "அவன வந்து யாரோ நல்லா கைய பிடிச்சு முறுக்கி விட்டுருக்காங்க உங்க தம்பிய. அவருக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகல" அப்படிங்கிற மாரி உண்மைய சொல்றாங்க. மீனா என்னன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.